இந்த வருஷம் நாங்கள் பண்ணுற ஒன் ஆஃப் த கான்சர்ட்ஸ் டுகெதர் அந்த ப்ரொசீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து செயில் ஃபவுண்டேஷன் கொடுத்துடலான்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். சிலபஸ்ல சொல்லப்படாத கேள்விப்படாத ஒரு ரகசியம் என்னவென்றால் வேர்ல்ட் பை டே வருது, அதுக்கு ஒரு பாட்டு பண்ணணும் குழந்தைகளுக்காக, நம்ம சேர்ந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு என்ன கேட்பாரு. செயில் ஃபவுண்டேஷன்ஸின் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ், இது மனிதம் போற்றும் மகத்தான மேடை. டைட்டில் ஸ்பான்சர் Medimix, co-presented by DAC Developers மற்றும் AK தங்க மாளிகை, co-sponsored by One Company மற்றும் Anuj Tiles, powered by Line Date Syrup, Gold winner Lotte India மற்றும் Mali and Manvi Movie Makers. Associate sponsor DNC Chits, Pothys, Dot School of Design மற்றும் Memory Basket. Goodwill sponsor Success Shipping, Anil Foods, Reela Hospital. ஹாய், நான் உங்கள் லோகேஷ் அஜில்ஸ், 11 படத்தோட டைரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஓடிடி ஹிஸ்ட்ரியில் ஒரு படத்தை டைரக்டரோட டிகோட் பண்ண போகிறேன். கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ் 2025ல அடுத்த விருது பார்க்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. தங்கமான ஆசிரியருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு வெல்கம் ஆர் பிரசன்டர். இவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானதே பிரம்மாண்டம் தாங்க. வசனம், பாடல்கள் அப்படின்னு 2 துறையிலுமே தனக்குன்னு ஒரு தனி முத்திரை படைத்தவர். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் தி அமேசிங் மதன் கார்கி அவர்கள் as he joins us on stage. So மதன் கார்கி சார், நீங்க அந்த தங்கமான ஆசிரியர் அப்படின்ற விருது யாருக்கு வழங்க போறீங்க அப்படின்றது ஒரு அழகான ஏவில பார்க்கலாம். Can we have the AV please? சிறு வயதில் பள்ளிக்கு செல்ல அஞ்சினோம், பல நேரம் லீவ் போடுவதற்கு கெஞ்சினோம். பிடி டீச்சர்கள் நம் கண்களுக்கு கடவுளாக தெரிந்தனர். அந்த பீரியடை கேட்டு வாங்கும் மேக்ஸ் டீச்சர்கள் நம் கண்களுக்கு கொம்புகள் முளைத்த அரக்கர்களாக தெரிந்தனர். லஞ்ச் பிரேக் விடாமல் 10 நிமிடம் எக்ஸ்ட்ராவாக கிளாஸ் எடுக்கும் சயின்ஸ் டீச்சர் யமனாக தெரிந்தார். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் என்றுமே எதிரிகளாக தெரிந்தனர். இதற்கெல்லாம் காரணம் நம்மில் இருக்கும் குறை அல்ல, நாம் கல்வியை அணுகும் முறை. நல்ல ரேங்க் எடுத்தவர்களுக்கு நிறைய கிடைத்தது சப்போர்ட், கற்க சிரமப்படுபவர்களே இங்கு அதிகம் என்பதை ரிப்போர்ட். அதை மாற்ற வந்த இசைவழி கல்வி முறையே ராப்சடி. அதை வடிவமைத்து கல்வியை எளிமையாக்க ஓடி வந்தீர்கள் எங்களை தேடி. மேக்ஸும் சயின்ஸும் இனி பாட்டாக மாறும். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸின் கனவு இனி டாப் ரேங்க் லிஸ்டில் சேரும். மியூசிக் என்றும் இருக்குது ஃப்ரெண்டாக உங்களோடு. அதனால் ஆனீர்கள் பிரைட் ஆஃப் தமிழ்நாடு. இசை வழி கல்வி மூலம் வாய்ப்பாடுகளும் ஃபார்முலாக்களும் ஆனது ஈஸி. இன்று வேறு கவலை இல்லை, கற்பதில் ஆனோம் பிஸி. கல்வி என்னும் துறையில் செய்தது பிரேக் தி ரூல்ஸ். அதை செய்த உங்களுக்கு மியூசிக் தான் டூல்ஸ். ராப்சடி மூலம் அதிகரித்தது எங்களின் கிரியேட்டிவிட்டி. இனி எங்களுக்கு கல்வியும் கசப்பில்லாத ஆக்டிவிட்டி. கஷ்டமான சப்ஜெக்டில் இசை வழியின் கொலாபரேஷன். எந்த சிலபஸாக இருந்தாலும் அது எங்களுக்கு செலிப்ரேஷன். உங்கள் கடும் உழைப்பில் உருவான இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்கு வாழ்நாளில் கிடைத்தது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். மாணவர்கள் கண்டு பயந்த ஸ்டடீஸை அவர்களுக்கு பட்டீஸாக ஆக்கி இதுவரை 4 லட்சம் மாணவர்களுக்கு மேல் கல்வியை கவலையற்ற ஒரு கனவாக கொடுத்து அவர்களை மோல்ட் செய்து புது வேர்ல்டை காட்டியுள்ள திரு அனில் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தங்கமான ஆசிரியர் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது செயில் ஃபவுண்டேஷன்ஸின் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ். Please put your hands together as we welcome எங்களது தங்கமான ஆசிரியர் திரு அனில் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். எனக்கு அவார்ட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லவே இல்லை. யஷ்வந்த், பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. ஹாப்பி சர்ப்ரைஸ் தான். அதுவும் வந்து எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து காம்பியராக என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு அவார்டு கொடுக்க வச்சு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் செலிப்ரேஷன் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் செயில் ஃபவுண்டேஷன், நீங்கள் பண்ணுற மிக சிறந்த இந்த பணியில் எங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த தருணத்தில் திரு மதன் கார்கி அவரோட ஒத்துழைப்போட ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த வருஷம் நாங்கள் பண்ணுற ஒன் ஆஃப் த கான்சர்ட்ஸ் டுகெதர் அந்த ப்ரொசீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து செயில் ஃபவுண்டேஷன் கொடுத்துடலான்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். I hope that we can also help save an individual's life. Thank you very much, and thank you, Archana. It's so lovely to see you. It is lovely to see you. And congratulations for your award. Thank you so much. This was truly special. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை சார். 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு இவெண்ட், ஒரு கான்சர்ட் உடைய ப்ரொசீட் செயில் ஃபவுண்டேஷனுக்கு போகுது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதோட மேக்னிடியூட் எவ்வளவு பெருசு அப்படின்றது உங்களுடைய கைத்தட்டலின் மூலமாக அவங்களுக்கு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Thank you very much. Thank you to the Golden Hearts on stage. மதன் கார்கி சார், a few words. உங்களுடைய உயிர் தோழன் இந்த அவார்டை வின் பண்ணியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். விருது வாங்கின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு இது. உலகத்தை மாத்திர ஒரு சின்ன சின்ன முயற்சிகள், இது மாதிரியான முயற்சிகள் தான் இந்த உலகத்தை வந்து அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். இந்த நிகழ்வில் வந்து அனில் மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து கௌரவிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அனில் வந்து நீங்கள் ஏவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது அவர் பண்ணுறதோட அந்த ஸ்கேல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர்த்து அவர் உள்ளே என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சிருக்காது. எனக்கு திடீர்னு கூப்பிடுவாரு. இப்போ ஒரு 2 வாரம் முன்னாடி கூப்பிட்டுட்டு வேர்ல்டு பை டே வருது, அதுக்கு ஒரு பாட்டு பண்ணணும் குழந்தைகளுக்காக, நம்ம சேர்ந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனக்கு கேட்பாரு. கேட்டு நான் எழுதி அனுப்புவேன். எழுதி அனுப்பிச்சு உடனே டியூன் போட்டுருவாரு. போட்டுட்டு அது குழந்தைங்களுக்கு போயிடும். இது மாதிரி அவங்களோட எஜுகேஷன்ல எதெல்லாம் நம்ம ரொம்ப ட்ரைன்னு நினைக்கிறோமோ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோமோ, அது எல்லாத்தையும் வந்து இசையோட கொண்டு போயிட்டு இசையோட அறிவை கொண்டு போறாரு உலகமெல்லாம். அவரை ஒர்க் பண்ணியிருக்கிற நிறைய ஸ்கூல்ஸ் நான் போயிருக்கேன். அங்கே இருக்கிற பசங்க கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ராப்சடி வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஸ்கூல்ல எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்ச் இருந்துச்சு, பசங்களுக்கு வந்து சயின்ஸ் மேலேயும் மேத்தமெட்டிக்ஸ் மேலேயும் ஆர்வம் எப்படி அதிகரிச்சுதுன்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் க்ரூன்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ், வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற அறிவை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். ஆக்சஸே இல்லாத கிராமங்களுக்கு கூட, நம்ம ரொம்ப எதுவுமே ஆக்சஸ் இல்லாத இடங்களுக்கு கூட உலகத்தோட ஒரு பெஸ்ட் நாலேஜை எடுத்துக்கிட்டு போகணுன்ற அவரோட அந்த முயற்சிக்காகவும், ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது ஒன்று, அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும். அனில், யூ டிசர்வ் திஸ் ஒன் அண்ட் மெனி மோர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த விருதுக்கான நேரம். பசுமை தங்க மனிதனுக்கான இந்த விருதை வழங்குவதற்காக நம்ம எல்லாரும் மறந்து போன இயற்கை விவசாயத்தை மீட்டு கொண்டு வந்தங்க இவங்க தான். மறைந்த திரு நெல் ஜெயராமன் அவர்களின் வழியில் அழிஞ்சு போன நெல் ரகங்களை மீட்டி எடுத்தவங்கன்னா இவங்க தான். அதை இப்ப வரைக்கும் பாதுகாத்து விவசாயம் செழிக்க உறுதுணையாக இருக்கிறவங்களும் இவங்க தான். ஒவ்வொரு நாளும் விவசாயத்துறையில பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்கிற திரு ராஜ வேணுகோபால் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஒருங்கிணைந்த தலைவர், தமிழ்நாடு புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் சார்பாக அவரை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பல உயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நிம்மதியா சாப்பிட்டு தூங்குறதுக்கு பின்னாடி இருக்கும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் இதோ இந்த மேடையில் நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து யாருக்கு விருது கொடுக்க போறாங்க அப்படின்றது ஒரே வீல பாத்துக்கலாம். பணத்தை சம்பாதிக்க 1000 தொழில் இருந்தாலும் நாம் உண்ணும் உணவை உருவாக்க நம்மிடம் இருப்பது விவசாயம் மட்டுமே. ஆடம்பரத்தை எதிர்பார்க்கவில்லை, தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கவில்லை, விதைத்ததை மக்களிடம் சேர்க்க நினைப்பவன் விவசாயி மட்டுமே. நாம் இன்று உண்ணும் உணவை தூய்மையானதாக கொடுக்க நினைப்பது மட்டுமே இவரது டார்கெட். மறந்து போன இயற்கை முறை விவசாயத்தை இன்று இவரால் திருப்பி பார்க்கிறது மார்க்கெட். இரவும் பகலும் இவர் நினைப்பில் வருவதெல்லாம் பயிர். நம் மண்ணின் மரபு சார்ந்த நெற்களை மீட்டெடுக்கும் இயக்கம் இவரின் உயிர். மூச்சு காற்றுக்கு நிகரானது நம் விவசாயி செய்யும் உழவு. அதை உயர்த்தி நம்மாழ்வாருடனும் நெல் ஜெயராமுடனுமானது இவரின் உறவு. கிராமம் கிராமமாக இயற்கை விவசாய விழிப்புணர்வுகளுக்கான அலைச்சல். அதன் மூலம் வெகுவாக உயர்ந்தது மரபு சார்ந்த அரிசிகளின் விளைச்சல். MBBS முடித்து மருத்துவராக பணியாற்றி பல தங்க மெடல்களை குவித்தும் கிடைக்காத நிம்மதி. விவசாயத்தில் மாற்றம் உருவாக மண்ணில் இறங்கி செயல்படும் போது கிடைத்தது அந்த வெகுமதி. சுருக்கி செல்ல வேண்டும் என்றால் இவர் ஒரு மேன் ஆஃப் ஹியூமனிட்டி. பூச்சிக்கொல்லி போடாத நெற்கள் மட்டுமே கொடுக்கும் நமக்கு இம்யூனிட்டி. விவசாயிகளின் மனமாற்றத்திற்கு காரணமானது தேசிய நெல் திருவிழா. உழவு தொழிலில் கலந்திருக்கும் கலப்படத்தை நீக்கும் பெருவிழா. ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்றடைய வேண்டும் நஞ்சில்லா உணவு. இதை சாத்தியமாக்க நினைப்பதே இந்த இயக்கத்தின் உணர்வு. இதுவரை 40,000 விவசாயிகளுக்கும் மேல் மீண்டும் இயற்கை முறை விவசாயத்திற்கு ஆனார்கள் ப்ரமோட். உயிர் காக்கும் உழவை மாற்றியமைக்க உங்கள் கையில் இருக்கிறது ரிமோட். படிக்காதவன் செய்யும் தொழில்தான் விவசாயம் என சொல்லுவது பொய் என்பதற்கு இவரே ப்ரூஃப். நமது நெல் ரகங்களை காத்து இனியும் அதை பண்ணக்கூடாது லூஸ். என்றைக்கும் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது. உறங்காத விதையாய் விருட்சமாய் வளர்ந்து வரும் இவருடன் இளைஞர்கள் நாம் துணை நின்று இயற்கை விவசாயத்தை காப்போம் என்று டாக்டர் ரகுநந்தன் அவர்களுக்கு பசுமை தங்க மனிதன் என்னும் விருதின் மூலம் உறுதியாய் கூறுவோம். இந்த விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது செயில் ஃபவுண்டேஷன்ஸின் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ். ஒரு பெரிய கைத்தட்டலுடன் பசுமை தங்க மனிதன் டாக்டர் ரகுநந்தன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா. ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய டாக்டர் ரகுநந்தன் படித்தது
அலோபதி மருத்துவம். ஆனால் அவர் மருத்துவ படித்தாலும் உண்மையான மனிதகுல மேம்பாட்டிற்கு உணவே மருந்து என்பதால் அந்த உணவை நஞ்சில்லாத நல்லுணவாக உருவாக்கி தருவதற்கு மிக பாடுபட்டு இந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒவ்வொன்றிலும் என்ன சத்துக்கள், என்ன நுண் சத்துக்கள், என்ன மருத்துவ குணங்கள், குழந்தை பருவத்திலிருந்து மயானத்திற்கு செல்லும் காலம் வரை இந்த விவசாய விளைபொருட்கள் ஒவ்வொருவருக்கும் உதவிகரமாக இருக்கிறது. அவசியம், தேவை. நாம் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாம் பல்கலைக்கழக ரகங்களை நோக்கி இன்னும் சொல்லுவாங்க. வெள்ளை வெளியேறுன அரிசி இருக்கணும், மல்லிகை பூவாட்டம். நம்முடைய 3-4 தலைமுறைகள் முந்தைய யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்கா எல்லாருமே பாரம்பரிய நெல்லை உரலில் போட்டு கையால் குத்தி அதை சாதம் சமைச்சு மக்களுக்கு வழங்கினார்கள். அவர்களுடைய ஆயுள் 100 தாண்டி 110, 120 வரைக்கும் கூட இருந்தது. இன்றைக்கு அந்த அரிசி வகைகளை மறந்து உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் புதிய புதிய ரகங்களை கண்டுபிடிச்சி, குள்ள ரகங்களை கண்டுபிடிச்சி மக்களுக்கு பசிப்பிணியாற்றினார்கள். இன்றைக்கு காலச்சக்கரம் சுழன்று பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் என்று கவனம் திசை திரும்பி இப்போ கூட என்ன சொல்றாங்க, விலை அதிகமாக இருக்குது, உழைப்புக்கு அந்த விலை பத்தாது, இந்த உண்ணக்கூடிய உணவில் மிச்சப்படுத்துகின்ற பணத்தை அலோபதி மருத்துவத்திற்கு இன்றைய நிலையில் மருத்துவமனைகள், மருத்துவர்கள் இவர்களுக்கு வேலை அதிகமாக போச்சு. ஆகவே அதனை சரி செய்யும் வகையில் மரியாதைக்குரிய டாக்டர் ரகுநந்தன் அவர்கள் அந்த பாரம்பரிய ரகங்களை ஆய்வு செய்து ஒவ்வொரு பாரம்பரிய ரகத்திலும், சிறுதானியத்திலும், பயிர் வகையிலும், எண்ணெய் வித்திலும் என்னென்ன உட்கூறுகள் இருக்கிறது, மக்களுக்கு எந்தெந்த நோய்களுக்கு அது மருந்து அருமருந்தாக பயன்படுகிறது என்பதை ஆராய்ச்சி செய்து திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் மூலமாக மத்திய அரசினுடைய அவார்டையும் வாங்கி இன்றைக்கு இந்த விருது வழங்குவதில் டாக்டர் ரகுநந்தன் ஐயா அவர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பலபயிர் சாகுபடியாளர் சங்கத்தின் சார்பாகவும் மனதார வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அவரும் அவரது குடும்பமும் நீடூழி பெருவாழ்வு வளமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேவ் அன் இண்டிவிஜுவல்ஸ் லைஃப். உயர் திரு யஷ்வந்த் மோகன்ராஜ் மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு விஷயத்தை நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அவங்களோட ஏவியை பார்க்கும்போது முக்கியமாக ஹார்ட் சர்ஜரிஸ், அதாவது இதய அறுவை சிகிச்சையில் பச்சை குழந்தைங்களை அவங்க எடுத்துக்கிறது மறுபிறப்பு கொடுத்துக்கிற ஒரு விஷயம். தலை வணங்குறேன். சேவ் அன் இண்டிவிஜுவல்ஸ் லைஃப் செயல் ஃபவுண்டேஷன் யஷ்வந்த் மோகன்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய இயற்கை விவசாயிகள் ஒரு பக்கம் நாங்கள் நோயில்லா தலைமுறையை உருவாக்குவதற்காக, நோயில்லா தலைமுறை இனியாவது பிறக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் ஏற்கனவே நோயுற்ற தலைமுறைகளை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? செயல் ஃபவுண்டேஷன். தேங்க்ஸ் மிஸ்டர் யஷ்வந்த் மோகன்ராஜ் அவர்களே. இந்த முன்னுரையுடன் ஒரு சில வார்த்தைகளை இங்கே பகிர விரும்புகின்றேன். நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை, இதுவரை நீங்கள் யாருமே கேள்விப்பட்டிராத ரகசியத்தை நான் இப்போ ஒற்றை வரியில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு விட்டமின்ஸ் தெரியும், கார்போஹைட்ரேட் தெரியும், புரோட்டீன்ஸ் தெரியும், ஃபேட் தெரியும், உயிர் சத்துக்கள்லாம் தெரியும், அப்புறம் இரும்பு சத்து, துத்தநாக சத்து, நார் சத்து, புரதச்சத்து எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? சிலபஸில் சொல்லப்படாத, நீங்கள் கேள்விப்படாத ஒரு ரகசியம் என்னவென்றால் அந்த வார்த்தைக்கு பேரு தான் பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ், உயிராற்றல் மூலக்கூறுகள் தமிழில். இந்த பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் என்ற ஒரு ரகசியம் தான் நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்களிலும் சிறுதானியங்களிலும் அபரிதமாக புதைந்து கிடைக்கிறது. இதுதான் சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக நாங்கள் நிரூபித்த விஷயம். சிலபஸில் இன்னி வரைக்கும் சொல்லப்படல. முதல் முறையாக வரலாற்றில் பதியப்பட்டது 2023ஆம் ஆண்டு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில். ஆல் இண்டியா லெவலில் 40 சயின்டிஸ்ட்டை வச்சு பசுமை விடனை கவர் பேஜ் கொடுத்தாங்க. இந்த பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ், உயிராற்றல் மூலக்கூறுகள் என்றால் என்ன? மனித உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களையும் நுண்ணிப்பாக கண்காணித்து உங்கள் செல்களில் உள்ள சின்ன சின்ன மாற்றங்களை முன்கூட்டியே கணித்து அந்த செல்லில் உள்ள குறைபாடுகளையும் இடர்பாடுகளையும் செல்லோட செயல்பாடுகளையும் கவர்ன் பண்ணி
சரி பண்ணி வழிநடத்தக்கூடிய அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மருத்துவ குணங்களுக்கான காரணம்தான் பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ். பால் குட வாழை என்ற ஒரு பாரம்பரிய நெல் ரகம் எத்தனை பேருக்கு தெரியும்? பால் குட வாழை, பால் குடலை வாழ வைக்கும் அரிசி, தாய்ப்பாலுக்கு இணையான மருத்துவ குணங்கள். தங்கச்சம்பா, பூங்கார், சுகப்பிரசத்தை உண்டு பண்ணக்கூடிய தூய மல்லி, மாப்பிள்ளை சம்பா, கருடன் சம்பா கண் பார்வைக்கு, ஒட்டடையன், ரத்தசாலி, இதெல்லாம் பாரம்பரிய அரிசிகளோட பெயர். 174 ரகங்கள் மரியாதைக்குரிய நெல்லுஜாராம் ஐயா அவர்களால் ஆவணப்படுத்தப்பட்டது. நோயில்லா தலைமுறை இனியாவது பிறக்க வேண்டும், நோயில்லா தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறை இனி கண்டிப்பாக பிறக்கும். பாரம்பரிய நெல் ரகங்களிலும் பாரம்பரிய திருதானியங்களிலும் உள்ள மருத்துவ குணங்களுக்கு அடிப்படை காரணமான உயிராற்றல் மூலக்கூறுகள் என்ற ஒரு ஒற்றை வரியை நீங்கள் அனைவரும் மனதில் கொண்டு இயற்கை விவசாயத்தை ஆதரியுங்கள், விவசாயிகளுக்கு வாழ்வழியுங்கள். நன்றி 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 நன்றி. மீண்டும் பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. நான் இந்த அழகிய தருணத்தில் ஒரு சிறு குறிப்பு மேடம். சொல்லுங்க சார். இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டு வந்தவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி முனைவர் கோ. நம்மாழ்வார். அவரது பெருமுயற்சியின் காரணமாக பாரம்பரிய ரகங்களை அதிகமாக பரவலாக்கம் செய்வது, பல ரகங்களை புதிதாக பல இடங்களில் தேர்வு செய்து கொண்டு வந்து பரவலாக்கம் செய்தது நெல் ஜெயராமன். இரு ஆளுமைகளுக்கு பிறகு மரியாதைக்குரிய ரகுநந்தன் ஐயா அவர்களுக்கு அவர்களுடன் பயணித்த ஒரு நபர் என்ற முறையில் அவருக்கு இந்த சிறப்புகள் செய்வதில் எங்கள் இரு சங்கங்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா. மனமார்ந்த நன்றிகள். மேடைக்கு வந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள் நன்றிகள். தேங்க்யூ. மனிதத்தில் நம்மை திளைக்க வைத்த பல்வேறு உணர்வுகள் கலந்த இவ்விருது விழாவின் முழு தொகுப்பையும் இப்போதை காணுங்கள் Black Sheep Valley OTT-யில்.